ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சு போயிருக்காரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் கிடைத்த செய்தி, அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டுருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இன்றைக்கி அவர்னால் படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம்.